ஹலோ எவ்ரிவான், வாங்க உங்களுக்கு ஒரு அமேசிங் ஸ்குவிட் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து மேங்களூரோட ஸ்பெஷாலிட்டி. இது செய்கிறதுக்கு ஒரு 10 to 15 பேடிகை சில்லி, ஒரு 10 கேஷ்யூவை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணி கட் பண்ண ஸ்குவிட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட், அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 250 grams ஆஃப் ஸ்குவிட் எடுத்திருக்கேன். ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனும் போட்டு நான் ஒரு 15 minutes மேரினேட் பண்ண வச்சுருக்கேன். இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க. இந்த பேஸ் மசாலா, இதே மசாலா வந்து நீங்கள் எந்த ப்ரோட்டீனோடாவது செய்யலாம். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா, ஃபியூ பெப்பர்கார்ன்ஸ், ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா, அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் அஜ்வைன், அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸ், இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரும். இந்த பேஸ்ட் மாத்திரம் உங்கள்கிட்ட ரெடியாகி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கீ ரோஸ்ட் வில் ஜஸ்ட் கம் டுகெதர் வித்தின் 15 minutes. ஸோ நம்ம சோக் பண்ண பேரிகை சில்லி, கேஷ்யூ கூட கொஞ்சம் டர்மரிக், அப்புறமா ஒரு 5-6 cloves ஆஃப் கார்லிக் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ எடுத்துக்கோங்க. ஸோ இது பேருக்கு ஏற்ற மாதிரி கீ ரோஸ்ட் இல்லையா, நிறைய கீ ஆட் பண்ணணும். இந்த கீ ரோஸ்ட்டில் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற ஸ்குவிட்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நிறைய நேரம் வேணால், இது ஃபுல்லாக குக்காக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1 minute, 1 to 2 minutes போதும். ஹாஃப் குக்டாக தான் இருக்கும். போட்டு அந்த தண்ணியெல்லாம், எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியே வரும். அதவளுக்கு ஃப்ரை பண்ணி அந்த ஸ்குவிட்டை மாத்திரம் எடுத்து வேறு பவுலில் வச்சுக்கோங்க. அப்புறமா யூஸ் ஆகும். இந்த அதே பேனில் நம்ம அரைச்சி வச்ச அந்த கீ ரோஸ்ட் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான சால்ட், அப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜாகரி பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வேணும், ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீயெல்லாம் பாருங்கள் எப்படி மிதந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இந்த பேஸ்ட்டில் நீங்கள் எந்த ப்ரோட்டீனாவது போட்டுக்கலாம். சேம் மெத்தட் தான். ப்ரான் நல்லாயிருக்கும், சிக்கன் நல்லாயிருக்கும், பன்னீர் நல்லாயிருக்கும், மஷ்ரூம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரவேக்காடா ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்குவிட்டை போட்டு இன்னொரு 1 minute. ஸோ இந்த மசாலா நல்லா குக்காகி வந்தப்புறமா தான் நம்ம இந்த ஸ்குவிட்டை போட போகிறோம். ரொம்ப நேரம் ஸ்குவிட்டை குக் பண்ணக்கூடாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டி டச்சுக்காக நான் வந்து இங்கே கொஞ்சம் கேஷ்யூவும் கொஞ்சம் கறி லீஃபும் கார்னிஷ்காக போட்டு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 30 seconds தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீ ரோஸ்ட் வந்து பெஸ்ட் காம்போ இஸ் நீர் தோசை. ஸோ மேங்களூர் நீர் தோசாக்கு இந்த கீ ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும். எவ்வளோ நீர் தோசை சாப்பிட்றீங்கன்னு ஒரு கவுண்டே இல்லாமல் போயிட்டுருக்கோம். பட் நான் இன்றைக்கி இந்த ஸ்குவிட் பண்ண டைமில் நீர் தோசைக்கு ரெடி பண்ணலை. அதனால் நான் இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இந்த கீ ரோஸ்ட்டை வந்து சுட சுட ராகி களியோடு சர்வ் பண்ணேன். எஸ், முத்தை மந்தியாத முத்தைக்கு அந்த மேங்களூர் கீ ரோஸ்ட் சர்வ் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். அன்றைக்கி காத்தால் நான் வந்து பீட்ரூட் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அந்த பீட்ரூட் சப்பாத்திக்கு நான் இந்த கீ ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். வெரி வெரி ஈஸி. டூ கிவ் இட் அ ட்ரை.